இந்த வீடியோவில் 7th ஸ்டாண்டர்ட் டேர்ம் 3 சாப்டர் நம்பர் 3 அல்ஜிப்ராவில் பேஜ் நம்பர் 63ல் இருக்கிற ட்ரை தீஸ்க்கான ஆன்சர்ஸ் பார்க்க போகிறோம். கன்ஸ்ட்ரக்ட் இன் ஈக்குவேஷன்ஸ் ஃபார் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட்ஸ். கீழே ஒரு 3 ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. அந்த ஸ்டேட்மெண்ட்டுக்கு இன் ஈக்குவேஷன்ஸ் யூஸ் பண்ணணும். இன் ஈக்குவேஷன்ஸ் அப்படின்னு சொன்னால் என்ன எப்படிலாம் வரும் அப்படின்னு சொன்னீங்கன்னா லெஸ் தேன் வரும், கிரேட்டர் தேன் வரும், இல்லாட்டி லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு, கிரேட்டர் தேன் ஆர் ஈக்குவல் டு வரும். ஸோ இஸ் ஈக்குவல் டு வந்து அது ஈக்குவேஷன் ஆகிடும். சரி, ஃபஸ்ட் கொஸ்டின் வந்து ரமேஷ் சேல்ரி இஸ் மோர் தேன் 25,000 பெர் மந்த். இப்போ ரமேஷ் சேலரி நமக்கு தெரியுமா? ரமேஷ் சேலரி தெரியாது. அப்போ தெரியாத ஒன்றை வந்து நம்ம என்ன எடுத்துக்கலாம்? எக்ஸ்ன்னு எடுத்துக்கலாம். அப்போ ரமேஷ் சேல்ரி வந்து எக்ஸு. இந்த எக்ஸ் வந்து சேல்ரி வந்து இஸ் மோர்னா என்னது? அதிகம் இல்லைங்களா? ரமேஷ் சேல்ரி வந்து மோர் தேன் 25,000, 25,000ஓட அதிகமாக இருக்குது, அவ்வளோதான். அப்போ என்ன பண்ணும்? எக்ஸ் இஸ் கிரேட்டர் தேன், மோர் தேனா கிரேட்டர் என்ன சைன் போடுவீங்க? இது போடுவீங்க. அப்போ எக்ஸ் இஸ் கிரேட்டர் தேன் 25,000, அவ்வளோதான். இதான் வந்து இன் ஈக்குவேஷன் கொடுத்துருக்க இந்த ஸ்டேட்மெண்ட்டுக்கு. ரமேஷ் சேல்ரி இஸ் மோர் தேன் 25,000 பெர் மந்த். ஒரு மாதத்துக்கு அவருடைய சேல்ரி வந்து 25,000ஓட அதிகமாக இருக்குது. அப்போ ரமேஷ் சேல்ரி வந்து எக்ஸ் வந்து மோர் தேன் சொல்லும்போது கிரேட்டர் சைன் போட்டு 25,000. இப்போ செகண்ட் ஸ்டேட்மெண்ட், திஸ் லிஃப்ட் கேன் கேரி மேக்ஸிமம் ஆஃப் 5 persons. அப்போது இந்த ஒரு லிஃப்ட் வந்து மேக்ஸிமம் ஆஃப் 5 personsனா 5 பேரும் போகலாம், 5க்கு அதிகமாக போகக்கூடாது. மேக்ஸிமம் ஆஃப் 5 personsனா 5 பேர் வரைக்கும் தான் போக முடியும். அப்படின்னும் போது என்ன பண்ணலாம்? லிஃப்ட் கேன் கேரி மேக்ஸிமம்ங்கிறது வந்து அந்த நம்பர் ஆஃப் பர்சன்ஸை வந்து நம்ம ஒய்ன்னு எடுத்துக்கலாம். இந்த நம்பர் ஆஃப் பர்சன் ஒய் வந்து எப்படி இருக்கும்? 1 5ஆக இருக்கலாம், லெஸ் தேன் 5ஆக தான் இருக்கும். கிரேட்டர் தேன் 5 இருக்கக்கூடாது. 5 பேர்த்துக்கு மேலே இருக்க முடியாது அந்த லிஃப்ட்டில். 5 பேர் ஏறலாம், இல்லை 5 பேருக்கு கீழே தான் ஏற முடியும். 4 பேர் ஏறலாம், 3 பேர் ஏறலாம், 2 பேர் ஏறலாம், ஒருத்தர் தான் ஏற முடியும். அப்போ எப்படி இந்த ஸ்டேட்மெண்ட்டை வந்து இன் ஈக்குவேஷனில் எழுதுறது அப்படின்னு சொன்னிங்கன்னா, இந்த 5 அப்படின்னு சொல்லும்போது ஃபஸ்ட்டு இந்த 5ஓட குறைவு போட்டுக்கலாம். குறைஞ்சிருக்குன்னு சொல்லும்போது என்ன பண்ணுவீங்க? லெஸ் தேன் போடுவீங்க. அப்போ லெஸ் சைன் இது தான். அப்புறம் மேக்ஸிமம் ஆஃப் 5 person ஈக்குவல் டு 5. 5 பேரும் ஏறலாம் அப்படின்னும் போது லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு 5. அப்போது அந்த லிஃப்ட்டில் 5 பேரும் ஏறலாம், 5 பேரோட குறைவான எண்ணிக்கையிலான மக்களும் அதில் வந்து ஏறலாம். அப்போ y is less than or equal to 5. Third statement, the exhibition will be there in town for at least 100 days. அப்போது ஒரு எக்ஸிபிஷனில் அந்த டவுனில் வந்து எக்ஸிபிஷன் நடக்குது. அந்த எக்ஸிபிஷன் வந்து அட்லீஸ்ட் 100 daysனால் 100 நாளும் இருக்கும், 100க்கு மேலேயும் இருக்குன்னு அர்த்தம், அதிகமாகவும் இருக்குன்னு அர்த்தம். அப்படின்னா எப்படி போடுவீங்க? இந்த எக்ஸிபிஷன் இருக்கக்கூடிய நாட்களை வந்து என்ன எடுத்துக்கலாம்? நம்ம ஜட்ன்னு எடுத்துக்கலாம். அந்த எக்ஸிபிஷன் வந்து நம்பர் ஆஃப் டேஸ் எத்தனை டேஸ் இருக்கும்? 100 days. அட்லீஸ்ட் 100னா 100 daysம் இருக்கும், 100க்கு அதிகமாகவும் இருக்கும். அப்போ எப்படி போடுவீங்க? கிரேட்டர் தேன் ஆர் ஈக்குவல் டு 100. 100 இருக்கிறதுனால தான் நம்ம இஸ் ஈக்குவல் டு சேர்க்கணும். அப்புறம் அந்த 100 daysோட அதிகமான நாட்கள் இருக்கும்போது கிரேட்டர் தேன் சேர்க்கணும். therefore the exhibition will be there in town for at least 100 daysன்னு சொல்லும்போது 100 and more than 100 daysன்னு அர்த்தம். அப்படின்னு சொல்லும்போது Z வந்து நம்பர் ஆஃப் டேஸு. that number of days should be greater than or equal to 100 days. Thank you.